ஆப்பிரிக்கா பாலைவனங்கள்லயும் ஏசியா காடுகள்லயும் மின்னல் வேகத்துல அதிரடியா வேட்டையாடுற ஒரு மிருகம் தான் லெப்பர்ட். சவுத் அமெரிக்கால உள்ள அடர்ந்த காடுகள்ல, முக்கியமா அமேசான் காடுகள்ல எதிரியோட நேருக்கு நேர் வெறித்தனமா சண்டை போடுற கொடூரமான வேட்டைக்காரன் தான் ஜாகுவார். இவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் வலிமை, தாக்குதல், வேட்டையாடுற திறன், வெறித்தனம், வேகம் இப்படி எல்லா திறமைகள்லயும் வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருக்காங்க. இந்த 2 தனித்தனி திறமைகள் கொண்ட வேட்டைக்கார மிருகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுனா யாரு ஜெயிப்பாங்கன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் லெப்பர்ட் வெஸ் ஜாகுவார் 2 பேர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெப்பர்ட், ஜாகுவார் ரெண்டும் புலி குடும்பத்தை சேர்ந்த வேட்டைக்கார மிருகங்கள். லெப்பர்ட்ஸ் ஆப்பிரிக்கா அண்ட் ஏசியால தான் அதிகமா காணப்படுது. ஜாகுவார் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கால, முக்கியமா அமேசான் காடுகள்ல தான் அதிகமா காணப்படுது. லெப்பர்டோட வெயிட் 30ல இருந்து 90 கிலோ இருக்கும். ஜாகுவார் 70ல இருந்து 120 கிலோ வெயிட் இருக்கும். லெப்பர்டோட லென்த் 90ல இருந்து 160 சென்டிமீட்டர். ஜாகுவாரோட லென்த் 110ல இருந்து 180 சென்டிமீட்டர். லெப்பர்ட் மணிக்கு 58 கிலோமீட்டர் ஓடும். ஜாகுவார் மணிக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். லெப்பர்டோட பைட்டிங் ஃபோர்ஸ் 310 PSI. ஜாகுவாரோட பைட்டிங் ஃபோர்ஸ் 1500 PSI. லெப்பர்ட்ஸ் மோஸ்ட்லி அதிகாலையிலையும் ஈவினிங் டைம்லயும் தான் வேட்டையாடும். ஜாகுவார் மோஸ்ட்லி நைட் டைம்ல தான் வேட்டையாடும். லெப்பர்ட் மரம் ஏறுறதுலயும் வேட்டையாடுறதுலயும் மிகப்பெரிய திறமைசாலி. சிங்கம், புலிக்கு அப்புறம் 3வது மிகப்பெரிய பூனை இனம் ஜாகுவார் தான். இது கடிக்கிறதுல மிகப்பெரிய திறமைசாலி. லெப்பர்ட்ஸ் வேட்டையாடின அதோட உணவை மரத்து மேல கொண்டு போய் பாதுகாக்கும். இதுங்க ரொம்ப வேகமா திடீர்னு தாக்கும். சைலண்டா பதுங்கி இருந்து எதிரியை தாக்கும். ஜாகுவாருக்கு மிக அதிகமான கடிக்கிற சக்தி இருக்கு. இதை வச்சு எலும்ப கூட ஈஸியா உடைச்சிடும். ஜாகுவார் ரொம்ப நல்லா நீந்தும். ஒரு crocodile கூட தாக்குற வலிமை ஜாகுவாருக்கு இருக்கு. லெப்பர்ட்ஸ் பொறுமையா சைலண்டா பதுங்கி இருக்கனால மக்கள் வாழ்ற இடங்கள்ல ஈஸியா நுழைஞ்சிடும். பட் ஜாகுவார் கொஞ்சம் ஷை டைப். அடர்ந்த காடுகள்ல வாழதான் ரொம்ப ஆசைப்படும். இந்த 2 மிருகத்துக்கும் சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் லெப்பர்ட் ஒதுங்கி நின்னு மோஸ்ட்லி சண்டையை தவிர்க்கும். பதுங்கி இருந்து தான் தாக்கும். பட் ஜாகுவார் நேரடியா பாயும். ரொம்ப வலிமையோட வெறித்தனமா ஜாகுவார் சண்டை போடும். சுருக்கமா சொல்லணும்னா லெப்பர்ட்ஸ் பதுங்கி இருந்து திடீர் தாக்குதல் நடத்தும். ஜாகுவார் ஸ்ட்ராங்கா வெறித்தனமா சண்டை போடும். லெப்பர்ட், ஜாகுவார் இந்த 2 மிருகத்துக்கும் சண்டை வந்தா 90% ஜாகுவார் தான் ஜெயிக்கும். பவர்ஃபுல் அட்டாக், வெயிட், பைட்டிங் ஃபோர்ஸ் இப்படி நிறைய திறமைகள் ஜாகுவாருக்கு சாதகமா இருக்கனால ஜாகுவார் தான் வின் பண்ணும். ஒருவேளை சூழ்நிலை லெப்பர்டுக்கு சாதகமா இருந்தா லெப்பர்ட் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 மிருகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜாகுவார் தான். உங்களுக்கு இந்த 2 மிருகத்துல எந்த மிருகத்தை பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஜஸ்ட் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் see you, டாடா, பை.